வாழ்த்துக்களோடு என்னுடைய கல்வி உரையை ஆரம்பிக்கின்றேன். நான் பேசாலை பிரதேசத்தில் சுயேட்சையாக நின்று போனஸ் அடிப்படையில் நான் வென்று இன்று இந்த இடத்தில் நான் ஒன்று கூடியிருக்கிறேன். உங்கள் மத்தியில் என்னுடைய சேவை பேசாலை பிரதேசத்தில் மட்டுமல்லாமல் தலைமனார் தொடங்கி வீலங்குளம் வரை என்னுடைய சேவை நிச்சயம் இருக்கிறதுக்கு நான் கட்டாயப்பட்ட உள்ளவளாக இருக்கிறேன். என்னன்னு சொன்னால் எல்லோரின் ஆதரவில் தான் நான் இந்த சுயேட்சையாக களமிறங்கி இருக்கிறேன். எல்லோரும் உங்கள் கூட ஊரை நீங்கள் பார்ப்பீர்கள். எனக்கு நிறைய கடமை, நிறைய பொறுப்பு கொண்டு இருக்கிறது. தலைமனார் தொடங்கி வீலங்குளம் பிரதேசத்தை நான் கட்டாயம் பார்க்க வேண்டும். அதுக்காக நான் சுயேட்சையாக நிற்கிறாங்க. கட்சியிலும் சரி எனக்கு நிறைய ஆதரவு தர வேண்டும் என்று நான் இந்த உங்களிடம் பணிவாக கேட்டு நிற்கின்றேன். நான் முதல் முறையாக நான் வைக்கிற கோரிக்கை என்னென்னு சொன்னால், தெரிஞ்சிருக்கும் நிறைய விடயங்கள் இதில் பேசப்பட்டு கதைக்கப்பட்டு நான் திரும்பவும் அந்த விழாவை நான் கதைக்க விரும்புகையில் ஒரு விடயம் என்னென்னு சொன்னால், அவங்களுக்கு தெரியும் இந்த ரயில்வே தெரியும். அதில் கிட்டத்தட்ட மக்கள் முதல் குடியிருப்பு பேசாலை கிராமத்தில் ஒரு சிறிய ஒரு டவுன்னு சொல்லிடு. இப்போ பேசாலை டவுனில் இருந்து காட்டாஸ்பத்திரி கரிசல் வரைக்கும் மக்கள் குடியிருப்பு இருக்கிறாங்க. ஆனால் அவங்கள க்ராசிங் ரயில்வே க்ராசிங் யூச்சிக்கு வரணும். அப்போ அங்கே உள்ள கரிசலில் இருக்கிற பிள்ளைகள் ஒரு வாகனத்தில் வரண்டா இங்கே டவுனுக்கு டவுன்லேருந்து திரும்ப இங்கே ஸ்கூலுக்கு சென்ட் மேரி ஸ்கூலுக்கு 1ஆம் ஆண்டோ 2ஆம் ஆண்டோ நேசரி பிள்ளைகளுடைய வாரம் அது சரியான ஒரு சிரமத்துக்கு. எனக்கு கனகாலம் நான் இந்த அமைப்பில் இருக்கிற நேரம் நிறைய கஷ்டப்பட்டு அது கிடைக்க முடியாது இருக்கிறது. எல்லோருடைய தவிசாளராக நான் வேண்டி நிற்கிறேன். முதல் முறையாக நான் கல்வி முயற்சி நான் கேட்கிற விஷயம் கட்டாயம் என்ற பதவி காலங்கள் என்ன செய்து முடிக்கப்பட வேண்டும். ஒரு சிறிய ஒரு க்ராசிங் ரோட் போட்டால் இந்த ரயில்வேல இருந்து இப்படி கிடக்கிற பாதையை இப்படி சுற்றி இங்கே வர வேண்டிய ஒரு சூழல் சரியான ஒரு சிறப்பு பிள்ளைற கல்வி நிலை இதாக சரியாக பின்னோக்கிய நிலையில் இருக்கிறது. அதை கவனத்தில் கொண்டு இந்த இதை எனக்கு தவிசாளர்கள் எனக்கு இந்த காலங்களில் இதை செய்து முடித்து தருமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டு நிற்கிறேன். அத்தோடு நான் இன்னொரு விஷயம் நான் கலைக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், நான் தேர்தல் காலங்களில் சில கிராமங்களுக்கு சென்ற வேளை வீட்டு திட்டங்கள் வீடுகள் புனரமைத்து கட்டப்பட்டு இருக்கிறது. ஆனால் வீதிகள் அந்த எங்கேயோ ஒரு 100 மீட்டர் 50 மீட்டர் வாகனத்தை வைத்து விட்டு மண்ணுக்குள் நடந்து போய் இருட்டுக்குள் காட்டுக்குள் அந்த தேர்தல் காலங்களில் எனக்கு விளங்கி இப்படி கிராமங்கள் இப்படி இடங்கள் இருக்கிறதாண்டு நிறைய கிராமங்களை நான் சந்திக்கக்கூடியதாக இருந்தது. அவ்வாறான பிரதேசங்களை இனங்கட்டும் நான் வைத்திருக்கிறேன். அந்த இடங்களுக்குரிய லைட்டுகள் அந்த இருக்கிற இடத்துக்கு கொடுக்காமல் பெரும் இதுகள் எடுக்காமல் உடனடியாக அந்த ஏழை மக்களுடைய சிறுபான்மை மக்களுடைய சிறு உதவிகளை நாங்கள் உடனடியாக அதை செய்து முடிக்கணும் என்று தவிசாளர்கள் கேட்டு நிற்கிறேன். சில கிராமங்களில் அந்த பிள்ளைகள் இருக்கிறாங்க, உறவுகள் இருக்கிறாங்க. ஆனால் அந்த வீதிகள் மிகவும் இருட்டான தன்மையாக இருக்கிறது. அப்படியான அந்த வீதி விளக்குகளை முதன்முறையாக அப்படியான பிரதேசங்களுக்கு போடும்படியாக கேட்டு நிற்கிறேன். அடுத்த விடயம், இந்த சென்ற தடவை வெள்ளத்தின் போது வெட்டப்பட்ட வீதிகள் மூடப்படாத நிலை, புனரமைக்கப்படாத நிலை, வடிகால் அமைப்பு அமைக்கப்படாமல் இருக்கிறது. அதை உடனடியாக கவனத்தில் கொண்டு அடுத்த வெள்ளத்தில் எல்லோரும் தான் சிரமப்பட போகிறோம். மன்னார் பிரதேசத்தில் உள்ள அனைத்து மக்களும் தான் இதனால் பாதிக்கப்படப்படுகிறோம். அதையும் மிகவும் கவனத்தில் கொண்டு அந்த வீதி போக்கு வைக்கிறது. நாங்கள் பிரச்சனை இந்த மிகவும் கஷ்டத்துக்கு உள்ளாகாமல் அந்த பிரச்சனைகளை நாங்கள் சுமூகமாக எல்லோரும் சேர்ந்து ஒற்றுமையாக நிறைய விடயங்களை நாங்கள் செய்து முடிக்க வேண்டும் மிகவும் தாழ்மையுடன் கேட்டு இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய அனைவருக்கும் நன்றியை வாழ்த்து.